என்னோடய பேர் வந்து இலக்கியா. எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து இளங்கோவன். எங்கள் ஊர் வந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் சேஷஞ்சாவடி கிராமத்துலேருந்து வரோம். இது நம்மளோட குரு, காடு வெட்டியார் குரு. இவர் வந்து எங்கள் வீட்டில் ஒரு நல்ல செல்ல பிள்ளை. இவர் வந்து எங்கள் வீட்டுக்காரர். நாங்கள் வந்து எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து தான் நான் மாடு வளர்க்குறேன். 5 வருஷமாக வளர்க்குறேன். இவர் வந்து இப்போ நாங்கள் வாடிக்கை வந்து அவுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இவனை வந்து கொளத்தூர் போயிருக்கான் வெற்றி. அதேமாதிரி ராம் வந்து 14 வருஷமாக 2 பல்லு கண்ணுக்குட்டிலேருந்தே மாமா அவுக்குறாங்க. நான் வந்து அவனியாபுரத்தில் அவுத்தேன். அவன் வந்து அவன் கேரண்டியான ஆள். அவன் வந்து நம்ம சொல்லி அவுக்கலாம். என் நம்பிக்கையானவன் அவன். நான் அவனியாபுரத்துலேயே அதான் சொன்னேன், எனக்கு நம்பிக்கையானவன். அவன் வந்து கண்டிப்பாக வெற்றினா அதே மாதிரி வெற்றியோடு வந்தான். அதே மாதிரி இந்த வாட்டி அதே தான், வெற்றி தான். அவன் வந்து வெற்றிக்குன்னே பிறந்தவன் அவன். ஏன்னா அவன் சாமி, எங்கள் வீட்டில் ஒரு சாமி மாதிரி அவன். நாங்கள் வந்து இவனை வந்து குழந்தையாக தான் பார்க்குறோம். ஊரில் வந்து எவ்வளோ பேர் சொன்னாங்க காலையை வச்சுட்டு என்னடா பண்ண போகிறேன்ட்டு. நாங்கள் வந்து அப்பயே என்ன சொல்லுவோம், அவன் வந்து எங்களுக்கு குழந்த மாதிரி தான். எங்கள் வீட்டில் ஒருத்தனை தான் நாங்கள் பார்க்குறோம். இது மற்றவங்க சொல்கிறாங்கன்ட்டு நம்ம விட முடியாது. எவ்வளோ பேர் விட்டு போயிட்டாங்க. நான் எங்கள் ஊரில் வந்து பொம்பளை பிள்ளை எதுக்குடா காலையை பிடிக்க விட்ற அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ பேர் சொல்லி திட்டியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார், நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என் பொண்டாட்டி பிடிக்கிட்டோம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் எப்போவுமே சரி நீ பிடி, நான் பார்த்துக்கிறேன், நான் கூட இருக்கும்போது உனக்கு என்ன அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் எப்போவுமே என் கூடயே நிற்பார். இந்த ஜல்லிக்கட்டுக்குமே ஏன் போகிறேன்னா, எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. 2 பசங்களை வீட்டை விட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இவனும் குழந்தை தானே, இவனையும் விளையாட்டுக்கு கூப்பிட்டு போகணும்ல. அதனால் வந்து என் குருவை கூப்பிட்டு வந்திருக்கேன் நான். ஆன்லைன் டோக்கன் சொன்னாங்க, அந்த லிங்க் ஓப்பன் ஆக கிடையாது. எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்து லிங்க்கு ஓப்பன் ஆகலை. அப்புறம் கை டோக்கனுன்ட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டால் 3000 கொடு, 100க்குள்ளனா 3000 கொடு, 4000 கொடு, 2000 கொடுன்னா மாட்டுக்கு தீனி வாங்கி வச்சுட்டு போகலாம். அது இந்த வருஷம் வீட்டிலே இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு மாட்டுக்கு அந்த 2000த்தில் தீனி வாங்கி வச்சுட்டு போகலாம். எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டு ஒன்றும் கிடையாது. நம்ம பேருக்கோசரம் தான் மாடு அவுக்குறோம். அதுக்கு வந்து 2000 கொடு 3000 கொடுனா என் கட்டுத்தரில் இருந்தாவே அந்த பேர் எனக்கு இருக்குமே. என் குரு வந்து கட்டுத்தரில் இப்போயுமே என் ஊரில் வந்து கேட்டால் குருப்பா, இவங்க காலப்பா வருவான், வீதியில் கெத்தாக வருவான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேர் எங்கள் வீட்டில் கட்டுத்தரில் இருந்தாவே இருக்குமே. இங்கே வந்து நான் 3000 கொடுத்து டோக்கன் வாங்கி அவுக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. இப்போ நாங்கள் எப்போவுமே டோக்கனுக்கு காசு கொடுத்து வாங்க மாட்டோம். இந்த மாதிரி அண்ணாங்க சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு வீதி கூட காசு போட்டு வாங்கலை. எல்லா விதியுமே தெரிஞ்சவங்க வாப்பா நல்ல மாடு வச்சுருக்கேன் ஏற்றிட்டு அவருன்னு சொன்னனால எல்லா விதியுமே அவுத்து எல்லா விதியுமே வெற்றி தான். இது வந்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாளாக குத்தணுன்ட்டு இருந்தேன். மாமா வேணான்னாங்க, நம்ம கூட தானே இருக்கான் அதனால் வேணான்னாங்க. ஆனால் வந்து எனக்கு குத்தணும்னு ஆசை. என் ராம என் கூட தான் எப்பவுமே இருக்கணும் அப்படின்ட்டு நான் குத்தினேன். அவனை வந்து எப்படி சொல்கிறது, 2.5 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் கேட்டாங்க. நான் கொடுக்க மாட்டேன், காசு பெருசு கிடையாது, என் கட்டுத்தரல என் ராம் கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்கணும். மாமாவே ஒரு கட்டத்தில் வித்துடலாமான்னு கேட்கும்போது கூட வேணாம் மாமா அப்படின்னு. அவருக்கு மனசே கிடையாது. ஏன்னா அவன் சாமி மாதிரி. அதனால் இவனையுமே கொடுக்க மாட்டேன். எத்தனை லட்சம் வேணால் கொடுக்கட்டும், அதனால் இவனையும் கொடுக்க மாட்டேன். இவனுமே என் குழந்த மாதிரி தான். குரு, இவனோட பேர் குரு. இவரோட கொம்பு காடு வெட்டியார் ரசிகன் நான். அதனால வெறித்தனமா இது குருன்னு பேர் வச்சிருக்கேன். மாமாவுமே ராமோட போட்டிருப்பாங்க, பச்சை குத்திருப்பாங்க, கழுத்து டேட்டா குத்திருக்கு. பேருக்கோசரம் தானா அந்த 2 செகண்ட் அந்த அலோன்ஸ் 2 டைம் பண்ணாங்கன்னா போதும். அந்த சேலம் மாவட்டம் சேஷஞ்சாவடி ஆறுமுகப்படையாச்சு கால ஆட்டநாயகன் ராம், காடு வெட்டியார் வெறியின் மாடு, இதுக்கோசரம் இந்த பேருக்கோசரம் தான். செலவெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். ஒரு வேடிக்கை போயிட்டு வந்தோம்னா குறைஞ்சது ஒரு 5000 செலவாகும்னா. அதுவும் மதுரை சைடு போனோம்னா வீட்டில் வளர்க்குற செலவு பார்த்திங்கன்னா தீனி வாங்கி போகிறதுனா ஒரு மாதத்துக்கு 6000 7000 வரணும். இப்போ நம்ம அதிக தீனிலாம் வாங்கி போகிறது தவிடு மட்டும் தான் வாங்கி போகிறோம். இந்த ஜல்லிக்கட்டு டைமில் தான் பருத்தி அதை எடுப்போம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 15000 வந்துடும். அப்படியே கடை வாங்கி தானே பண்ணுறது. அப்போ ஜல்லிக்கட்டு முடிஞ்சாட்டி அடைச்சிக்கிறதுங்கண்ணா. அந்த மாதிரி தாங்கண்ணா.